கைது செய்யப்படும் கோட்டாபய நீதிமன்றம் எடுக்கும் அதிரடி நடவடிக்கை. ஸ்ரேசாலியின் உடல்நிலை கவலைக்கிடமா? மூக்கால் செல்லும் உணவு. உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் பின்னணியில் ட்ரம்ப். விகாரைகளே ஆரம்ப இலக்கு. எடுக்கப்பட்டுள்ள அதிரடி நடவடிக்கை. அனைத்து மதுபான சாலைகளுக்கும் பூட்டு. ஐரோப்பாவை உழுக்கும் வரலாறு காணாத சம்பவம். திணறும் மக்கள். உயிர்த்த ஞாயிறு தின பயங்கரவாத தாக்குதல் தொடர்பான விசாரணைகளுடன் தொடர்புடைய வழக்கில் தன்னை கைது செய்வதை தடுக்கும் உத்தரவு ஒன்றை பிறப்பிக்குமாறு கோரி முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ தாக்கல் செய்துள்ள மனு தொடர்பான மேலதிக விசாரணை இன்று இடம்பெறவுள்ளது. இந்த மனுவானது கடந்த ஜூன் 18 மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் தலைவர் நீதியரசர் ரோஹந்த அபேசூரிய மற்றும் நீதியரசர் சரத் திசநாயக்கு ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்னிலையில் பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. முன்னாள் ஜனாதிபதி சார்பில் முன்னிலையான ஜனாதிபதி சட்டத்தரணி நீதிமன்றில் கருத்து தெரிவிக்கையில், எந்தவொரு நியாயமான காரணமுமின்றி பிரதிவாதிகள் கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றத்தினூடாக வெளிநாட்டு பயண தடையை பெற்றுள்ளதாக தெரிவித்துள்ளனர். குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள அரச புலனாய்வு சேவையின் முன்னாள் பிரதானி சுரேசாலி தொடர்பான விவகாரம் மற்றும் அவரது உடல்நிலை குறித்து அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிச அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பில் தெளிவுபடுத்தியுள்ளார். சுரேசாலிவுக்கு சித்திரவதை செய்யப்பட்டதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகள் மற்றும் அவரது உணவு தவிர்ப்பு போராட்டம் குறித்து ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதில் வழங்கும் போதே அவர் இந்த விடயத்தை தெரிவித்தார். சுரேசாலி அடைத்து வைக்கப்பட்டிருந்த சிறிய அறையில் போதிய வசதிகள் இல்லை என்றும் அவருக்கு சித்திரவதைகள் செய்யப்பட்டதாகவும் முன்வைக்கப்படும் குற்றச்சாட்டுகளை மனித உரிமைகள் ஆணைக்குழு முன்னிலையில் சிஐடி ஒப்புக்கொண்டுள்ளதாக எதிர்க்கட்சியினர் குற்றம் சுமத்துவது தொடர்பில் ஊடகவியலாளர்கள் கேள்வி எழுப்பினர். இதற்கு பதிலளித்த அமைச்சரவை பேச்சாளர் எதிரணியினரின் இந்த கூற்றை முற்றாக நிராகரித்துள்ளார். குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் உள்ள அந்த அறையானது 2024 செப்டம்பருக்கு பிறகு உருவாக்கப்பட்டதென்றல்ல. அது நீண்டகாலமாக இருக்கும் ஒரு சாதாரண தடுப்பு காவல் அறையாகும். சுரேசாலைக்காக பிரத்யேகமாக எந்தவொரு சிறிய அறையும் உருவாக்கப்படவில்லை. சட்டப்பூர்வமான தடுப்பு காவல் உத்தரவின் அடிப்படையிலேயே அவர் அங்கு வைக்கப்பட்டுள்ளார். சுரேசாலை கடந்த 16 நாட்களாக உணவு தவிர்ப்பில் இருப்பதால் அவரது உயிருக்கு ஆபத்து உள்ளதா என ஊடகவியலாளர் ஒருவர் எழுப்பிய கேள்விக்கு ஒரு மருத்துவர் என்ற ரீதியிலும் தற்போதைய அமைச்சர் என்ற ரீதியிலும் நலிந்த ஜெயதிச விளக்கம் அளித்தார். சுரேசாலை வாயினால் உணவை உட்கொள்ள மறுக்கின்றாரே தவிர அவருக்கு உணவு மறுக்கப்படவில்லை. தேசிய மருத்துவமனையின் பரிந்துரைக்கு அமைய மூக்கு வழியே செலுத்தப்பட்டுள்ள குழாய் ஊடாக அவருக்கு தேவையான அனைத்து ஊட்டச்சத்துக்களும் திரவ வடிவில் வழங்கப்பட்டு வருகின்றன. அவரது வீட்டிலிருந்து கொண்டு வரப்படும் உணவை அவரது மனைவியே அந்த குழாய் மூலம் அவரது வயிற்றுக்கு செலுத்துகின்றார். அது போதுமானதாக இல்லையெனில் மேலதிக உணவை கொண்டு வருமாறு அவரது மனைவியிடம் கூற முடியும். சுரேசாலே தற்போதும் சுய நினைவுடன் சாதாரணமாக ஆடை அணிந்து நடமாடும் உடல் தகுதியிலேயே உள்ளார். எனவே அவரது உயிருக்கு எந்தவித ஆபத்தும் இல்லை என அமைச்சர் உறுதிப்படுத்தியுள்ளார். சுரேசாலியை விடுவிக்க கோரி வெளியில் போராட்டங்களை நடத்துவதோ அல்லது ஊடக சந்திப்புகளை நடத்துவதோ அர்த்தமற்றது என அமைச்சர் குறிப்பிட்டார். இங்கு பிரச்சினை அவருக்கு உணவு வழங்கப்படாதது அல்ல, அவர் சாப்பிட மறுப்பதுதான். எனவே வெளியில் போதி பூஜைகள் நடத்துவதையோ மேடைகள் அமைத்து கூச்சலிடுவதையோ விடுத்து அவரது மனைவியையும் பிள்ளைகளும் சென்று அவரை சாப்பிடுமாறு கூறினால் இந்த பிரச்சினை இப்போதே முடிவுக்கு வந்துவிடும். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் உள்ளிட்ட நாட்டின் கடந்த கால கொடூரமான குற்றச்செயல்கள் குறித்து குற்றப்புலனாய்வு திணைக்களம் விரிவான விசாரணைகளை நடாத்தி வருவதாக குறிப்பிட்ட அமைச்சர் அதற்கு ஒத்துழைப்பு வழங்குவதே ஒரு சட்டத்தை மதிக்கும் குடிமகனின் பொறுப்பாகும் என வலியுறுத்தினார். பௌத்த விகாரிகளை இலக்கு வைத்தே ஆரம்பத்தில் தாக்குதல் மேற்கொள்ளப்பட இருந்ததாகவும் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் பின்னணியில் அமெரிக்கா இருப்பதாகவும் முக்கிய சந்தேகநபர் ஒருவர் பரபரப்பு வாக்குமூலம் அளித்துள்ளார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பாக கிட்டத்தட்ட 2 ஆண்டு காலமாக விளக்கமறியலில் இருந்த சந்தேக நபரான முகமது பசால் ஊடகவியலாளர் சமுதித சமரவிக்ரமவுடனான ஒரு விசேட கலந்துரையாடலில் தாக்குதல் குறித்து வெளியிடப்பட்டதாக பல சர்ச்சைக்குரிய தகவல்களை கூறியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. முகமது பசாலின் கூற்றுப்படி இந்த தாக்குதல் இந்தியாவில் உள்ள சுயரு அமைப்பால் நடத்தப்படவில்லை, மாறாக இது முற்றிலும் ஒரு அமெரிக்க திட்டமாகும். தாக்குதலின் மூலியாக கருதப்படும் சக்ரான் ஹாசிமை தொடர்பு கொள்வதற்காக அமெரிக்க அதிகாரிகள் அபுகிந்து என்ற பெயரில் ஒரு போலி அடையாள அட்டையை
அபுகிந்த என்ற பெயரில் ஒரு போலி அடையாளத்தை உருவாக்கியதாக அவர் கூறுகின்றார். பசாலின் கூற்றுப்படி இந்த அபுகிந்த முதலில் ஷக்ரானின் தம்பி மூலம் அவரை தொடர்பு கொண்டு பின்னர் தாக்குதலை நடத்துமாறு ஷக்ரானை தூண்டியுள்ளார். இந்த கலந்துரையாடலின் போது அவர் வெளியிட்ட மற்றொரு குறிப்பிடத்தக்க தகவல் என்னவென்றால், ஷக்ரானும் அவரது குழுவும் முதலில் கிறிஸ்தவ தேவாலயங்களை தாக்க திட்டமிடவில்லை என்பதுதான். பொசன் அல்லது மற்றொரு பௌர்ணமி நாளில் நடைபெறும் பௌத்த பெருகிற ஊர்வலம் ஒன்றை தாக்குவதே அவர்களின் முதன்மை நோக்கமாக இருந்தது என அவர் கூறியுள்ளார். பௌத்த மக்களை குறிவைத்து தாக்குதல் மேற்கொண்டு நாட்டில் பெரும் அமைதியின்மையை உருவாக்குவதே அவர்களின் நோக்கமாக இருந்தது என பசால் மேலும் குறிப்பிட்டார். 2019 ஆண்டு ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதியன்று புத்தாண்டு தின கொண்டாட்டங்களின் போதும் தாக்குதல் நடத்த அவர்கள் திட்டமிட்டிருந்தனர். ஆனால் அதுவரை வெடிபொருட்கள் சரியாக உணராததால் அந்த திட்டம் மாற்றப்பட்டதாக அவர் வெளிப்படுத்துகின்றார். வெடிபொருட்களை விரைவாக உலர்த்துவதற்காக சக்ரானின் குழு ஒரு சலவை இயந்திரத்தை கூட வாங்கியிருந்தது. மேலும் தாக்குதலுக்கு முன்பு குண்டுகளை ஏற்றிச் சென்ற லொரியிலும் அந்த சலவை இயந்திரம் இருந்ததாக அவர் கூறியுள்ளார். அப்போதைய நல்லாட்சி அரசாங்கத்தை கவிழ்த்து பாதுகாப்பு தொடர்பாக கடுமையான நடவடிக்கைகளை எடுக்கும் ஒரு தலைவரை ஆட்சிக்கு கொண்டு வருவதே இந்த தாக்குதலின் இறுதி நோக்கம் என பசால் சுட்டிக்காட்டினார். கோட்டாபய ராஜபக்ஷ அரசியலில் நுழைவதற்கான பின்னணி இந்த தாக்குதலின் மூலமே உருவாக்கப்பட்டது என்ற பிரச்சனையும் அவரது அமெரிக்க குடியுரிமையை துறக்கும் ஆவணங்கள் தொடர்பான சிக்கல்களான சூழ்நிலையையும் இந்த பின்னணியிலேயே நோக்க வேண்டும் என அவர் குறிப்பிட்டு கூறுகின்றார். இந்த தாக்குதலின் தொடர்பாக தற்போது உயர்நீதிமன்ற விசாரணையை எதிர்நோக்கியுள்ள 24 முக்கிய சந்தேக நபர்களில் பெரும்பாலானோர் நிரபராதிகள் என தாம் நம்புவதாகவும் அவர்களுடைய சட்டத்திறனிகளுக்கான கட்டணங்கள் மற்றும் குடும்பங்களின் பராமரிப்பு செலவுகளை தனிப்பட்ட முறையில் தாம் செலவிடுவதாகவும் அவர் வெளிப்படுத்தினார். இதற்காக ஏற்கனவே 1 கோடி ரூபாய்க்கு மேலே செலவிட விட்டதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அநீதிக்கு உள்ளாக்கப்பட்ட முஸ்லிம் மக்களுக்காக தாம் குரல் கொடுப்பதாகவும் உண்மையான சாதிகாரர்கள் தலைமறைவாக இருப்பதாகவும் கூறும் பசால் இந்த விடயங்கள் தொடர்பான ஆதாரங்களுடன் தனது தரப்பு நியாயங்களை எங்கு வேண்டுமானாலும் முன்வைக்க தயாராக இருப்பதாக தெரிவித்தார். 2026ஆம் ஆண்டு பொசன் பூரண போயா தினம் மற்றும் தேசிய பொசன் வாரத்தை முன்னிட்டு நாடு முழுவதும் உள்ள அனைத்து மதுபானசாலைகளும் மூடுவதற்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. மதுவரி திணைக்களத்தின் ஆணையாளர் நாயகம் MPNA பிரேமரத்ன இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். இதன்படி ஜூன் மாதம் 29ஆம் தேதி பொசன் போயா தினத்தை முன்னிட்டு ஜூன் 28ஆம் தேதி இரவு மதுபானசாலைகள் மூடப்படும் நேரம் முதல் ஜூன் 30ஆம் தேதி காலை திறக்கப்படும் நேரம் வரை நாடு முழுவதும் உள்ள அனைத்து மதுபானசாலைகளும் மூடப்பட்டிருக்க வேண்டும். மேலும் அனுராதபுரத்தை மையமாக கொண்டு தேசிய பொசன் வாரத்தை முன்னிட்டு ஜூன் 26ஆம் தேதி முதல் ஜூலை 2ஆம் தேதி வரை பின்னரும் 4 பிரதேச செயலக பிரிவுகளில் உள்ள மதுபானசாலைகளும் மூடப்படும். இதற்கமைய இந்த பகுதியில் உள்ள மதுபானசாலைகள் ஜூன் 25ஆம் தேதி முதல் இரவு முதல் ஜூலை 3ஆம் தேதி காலை வரை மூடப்பட்டிருக்க வேண்டும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த உத்தரவுகளை மீறி செயற்படும் மதுபானசாலைகள் குறித்து 1913 என்ற 24 மணி நேர அவசர தொலைபேசி இலக்கத்திற்கு தகவல் வழங்குமாறு பொதுமக்கள் கேட்டுக் கொண்டுள்ளனர். விதிமுறைகளை மீறுவோருக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கைகள் எடுக்குமாறு அனைத்து மதுவரி திணைக்களத்தின் நிலைய பொறுப்பதிகாரிகளுக்கும் அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக திணைக்களத்தின் ஊடாக பேச்சாளர் பிரதி மதுவரி திணைக்களத்தின் ஆணையாளர் AA ரோஷான் பெரேரா மேலும் தெரிவித்தார். உலகின் மிக வேகமாக வெப்பமடைந்து வரும் கண்டமான ஐரோப்பா 2026ஆம் ஆண்டின் மே மற்றும் ஜூன் மாதங்களில் வரலாறு காணாத வெப்ப அலையை எதிர்கொண்டு வருகிறது. உலக சராசரியை விட 2 மடங்கு வேகத்தில் வெப்பமடைந்து வரும் இந்த பகுதியில் பல நாடுகளின் வழக்கத்தை விட 10 முதல் 15 செல்சியஸ் டிகிரி வரை அதிக வெப்பநிலை பதிவாகியுள்ளது. உயர் வளிமண்டல அழுத்தத்தால் சூடான காற்று சிக்கிக் கொண்டதால் உருவான ஹீட் டோம் எனப்படும் வானிலை நிகழ்வே இந்த கடுமையான வெப்ப தாக்குதலுக்கு காரணமாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் பொது சுகாதாரம் பாதிக்கப்பட்டதுடன் பல பள்ளிகள் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளன. சில போக்குவரத்து சேவைகளும் பாதிக்கப்பட்டுள்ளன. பிரித்தானியா, பிரான்ஸ், ஸ்பெயின், போர்த்துகல், அயர்லாந்து, ஜெர்மனி மற்றும் சுவிட்சர்லாந்து உள்ளிட்ட நாடுகள் புதிய வெப்பநிலை சாதனைகளை பதிவு செய்துள்ளன. சில பகுதிகளில் வெப்பநிலை 40 செல்சியஸ் டிகிரியை தாண்டியதாக தெரிவிக்கப்படுகிறது. ஜூன் மாதத்தில் தொடங்கிய 2வது வெப்ப அலை மேலும் தீவிரமடைந்து மேற்கு மற்றும் மத்திய ஐரோப்பாவின் பல பகுதிகளில் சிவப்பு எச்சரிக்கை பிறப்பிக்கப்பட்டுள்ளன. மக்கள் தேவையற்ற வெளிப்புற நடவடிக்கைகளை தவிர்க்கவும், போதிய அளவு தண்ணீர் அருந்தவும், முதியவர்கள் மற்றும் சிறுவர்களை பாதுகாப்பாக கவனிக்கவும் அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர். வெப்ப அலை காரணமாக பல துயரச் சம்பவங்களும் பதிவாகியுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். அதே நேரத்தில் மின்சார தேவையையும் அதிகரித்துள்ளதால் சில நாடுகளில் மின்சார கட்டமைப்புகள் கூடுதல் அழுத்தத்தை எதிர்கொண்டு வருகின்றன. காலநிலை மாற்றம் மற்றும் மனித செயற்பாடுகளால் ஏற்படும் புவி வெப்பமயமாதலே இத்தகைய கடுமையான வெப்ப அலைகள் அதிகரித்து வருவதற்கு முக்கிய காரணம் என காலநிலை ஆய்வாளர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். ஐரோப்பாவில் பதிவாகும் இந்த புதிய வெப்பநிலை சாதனைகள் காலநிலை மாற்றத்தின் தாக்கம் எவ்வளவு தீவிரமாக உள்ளது என்பதை மீண்டும் ஒருமுறை உலகுக்கு உணர்த்தியுள்ளன.
கைது செய்யப்படும் கோட்டாபய நீதிமன்றம் எடுக்கும் அதிரடி நடவடிக்கை. ஸ்ரேசாலியின் உடல்நிலை கவலைக்கிடமா? மூக்கால் செல்லும் உணவு. உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் பின்னணியில் ட்ரம்ப். விகாரைகளே ஆரம்ப இலக்கு. எடுக்கப்பட்டுள்ள அதிரடி நடவடிக்கை. அனைத்து மதுபான சாலைகளுக்கும் பூட்டு. ஐரோப்பாவை உழுக்கும் வரலாறு காணாத சம்பவம். திணறும் மக்கள்.